கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மெய்ப்பொன்னி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாக இங்கே சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளோட தியானமாக இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கிறேன். அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே என்னுடைய தியானத்தின் தலைப்பு உருக்கமாய் இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன். நார்மலாகவே நம்ம எல்லாரும் அறிந்தது, நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிறவர். அது எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இறங்குவேன் அல்ல, உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த தியானத்தை பார்க்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு தேவன் வருகிற நாட்களில் இரக்கம் அல்ல, அவனுக்காக உருக்கமாய் இரக்கம் செய்ய போகிறார். யாரை பற்றி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பிராயிமை பற்றி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பிராயிம் பற்றி சொல்றாரு, அவர் எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ, அவர் எனக்கு பிள்ளை அல்லவோ என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டுடைய குமாரனாய் இருந்தால், நீங்க ஆண்டுடைய பிள்ளையா இருந்தால், தேவன் உங்களுக்காக, எனக்காக இரக்கம் அல்ல, உருக்கமான இரக்கத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? கர்த்தரை விசுவாசிங்க. இன்னைக்கு தியானத்தை பார்க்கிறப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் உடைய குமாரன், நான் உடைய பிள்ளை என்று சொல்லுங்க. தேவன் ஒரு சத்தம் வரும், உனக்காக நான் உருக்கமாக இரக்கம் செய்வேன். தேவன் நமக்கு உருக்கமாக இரக்கம் செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்காக இரக்கம் செய்கிறவர் அல்லப்பா, உருக்கமாக இரக்கம் செய்கிறவர். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.